அன்னைக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மெனி வாடுது அன்னைக்கிளியே உன்னை தேடுது அவரம்பு நடி மறந்து போச்சு 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மெனி வாடுது கனவோடு சில நாசமா போறவனே கறிக்கொட்டை மோவரை வச்சவனே எதுக்குல அப்படி பண்ற இது பருப்பு கலந்து மட்டா மோவரைய வச்சு அது சரி வைக்கிறது கனவா இது வரேன் ஒரு பொம்பளை இருக்குது அன்னைக்கிளி ஒன்றை தேடுது என்ன 11 மணிக்கு தேடுதா அன்னைக்கிளி கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் மலையோடும் வெயிலோடும் சோறாகிறத விட்டுட்டு மழையோட வெயிலோட வா சோத்தாக்குமா போய் சோறு திங்கலாம் பசி ஏய் வா போன்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கமும் வீங்கி போயிடும் கண்ணு நல்லா தெரிஞ்சுக்க ஒரே இடி தான் அடுப்பு தெரிஞ்சு போயிடும் மோவரை நல்லா கார சட்டியாட்டம் மோவரையை வச்சுக்கிட்டு கலவை கலக்கிற சட்டியாட்டம் அச்சம்மா காலையில் உன் முதுரை முடிச்சு பண்ண விடியுமாடா மாமா சரி மாமா ரைட்டு சொல்லு மாமா நீ நான் சொல்றது கேளு முதல்ல வேற பழமொழி பழனிசாமி காணா பழமொழி பழனிசாமி காணா நீங்க இருந்தா வந்து தான் பாருங்க கேளுங்க சோறுமா சாப்பாடுலாம் ஆக்குறது தான் எப்போ நேற்று வேற ஒரு பெரிய காரியம்னா அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வயசுக்கு வந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே வேறு போகணும் நேற்று அங்கேயும் சாப்பிட முடியாது இன்றைக்கி போகிற பக்கம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கடையில் போய் நல்லா 2 இட்லி தின்ட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே உழ வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க உனக்கு என்ன கேடு நீ தான் உனக்கு தான் எதுவும் கிடையாது எல்லா வீட்டையும் சாப்பிட்டுக்குவ உனக்கு என்ன கணக்கு ஆமாம் எட்டு அளவு கல்லுக்கு அது மாதிரி எதுறீங்க விடு அது எவ்வளோ நாகரிகமாக அநாகரிகமாக சொல்கிறாங்க வர அம்மாசிக்கும் துக்கம் இல்லை ஓ எனக்கு வெக்கம் இல்லையா வர்ற அமாவாசைக்கு துக்கம் இல்லையாம்மா இந்த பௌர்ணமிக்கு எல்லாமே இருக்குது எனக்கு தான் இல்லை நாக்கு இல்லை எதை சாப்பிடு ஒரு ருசியே தெரிய மாட்டேங்குதுமா நான் கழிச்சு பல்லு வளர்க்குறாதாடே எட்டு உடம்பு சரியில்லைங்கிறேன் உடம்பு சரியா பல்லு விளக்கம் பார்த்தா நாங்கள் அலையிறோம் சரி அப்போ ஒன்று செய்ய இதை கூட போடாத என்னது இலவசமா இலவசத்தில் கிடக்குமா இலவசத்தில் வந்து என்ன ஒரு அத்தமாவளை தொடர்றதுக்கு யாரை கேட்டு தொடுவேன் நான் செய்யணும் தான் தொட்டேன் ஒன்னே தொட்டேன் இல்லை இதை வச்சாக்க வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே அக்கா மௌனம் நான் கட்டி பிடிச்சேன்னா கையை பிடிச்சிருத்தேனான்னு சொல்லிக்கிட்டே சோள மொத்தம் சோழியை முடிச்சிட்டாங்க மாதிரி நீ வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே உக்காந்துருப்ப ஒரு படத்துக்கு தான் என்னடா சும்மா சும்மா கையை நீ எடுத்து போட்டியா நகை இல்லை ஊருக்கு ஆடு கோழி வாங்கிட்டு வந்து திங்கலாம் அதை வச்சா அப்புறம் திருப்பிக்கலாம் ஆடு கோழிக்கு சங்கிலி இந்த அவ சொன்னால அந்த மாதிரி ஆடு நான் சொன்னா மட்டும் விற்று வாங்கி தரேன் நான் கேட்டாக்க குத்துறா ஐயோ ஐயோ என்ன இந்த சொல்லுங்க என்னன்னு தெரியலம்மா மசன்னே இருக்குது ஒன்றும் இல்லை இந்த நாகரிக மலை வேற வாரேன்னா வர்றவ இப்படி கொட்டாய் விட்டுட்டு இருந்தாலா சாப்பாடு ஆக்கி வைமானா பரவாயில்ல கடலை மிட்டாய் 2 பாக்கெட் வேணுமாம்மா தேன் மிட்டாய் ஒரு பாக்கெட்டு அப்புறம் ஐஸ்கிரீமு ஆரஞ்சு மிட்டாயி அப்புறம் இந்த சுத்துற மிட்டாய் இருக்கும்போது கயிறில் சுற்றுவோங்க அந்த மிட்டாயி தேன் மிட்டாய் கேட்குறா எல்லாம் பழைய இதெல்லாம் வாங்கிறோம் சரி இதை வாங்கி கொடுப்பேன் என்ன ஹைஸ்கூல் பக்கத்தில் இந்த கட்டு கடை போட்டு வைக்க போகிறாங்களா அதுதான் அப்படி கேட்குறாடி நான் கேட்டேன் ஏட்டி ஏதாவது ஒன்றை கேள்வியே என்னடி இத்தனையும் கேட்குறா அப்படின்னா அத்தனையும் கேட்குறேன் அப்புறம் நாக்கு சாப்பிட்ற மிட்டாய் வேணுமா அதெல்லாம் சவு மிட்டாயெல்லாம் அதெல்லாம் எங்கடி விற்கிது இப்பெல்லாம் ரொம்ப விற்கிறது இல்லைம்மா பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இன்னும் கடை போட்டு பழசமாகாமல் விற்கிறாங்க இப்பெல்லாம் 6 இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றான் எல்லாம் மறந்து போச்சு குக்குரியா இந்த பிள்ளைங்க குக்குரி குறுக்கரை கொக்கரையா ஏமா குறுக்கரை கொக்கரை குறுக்கரை கரை கரை குறுக்கரை அது வாங்கி திக்குதுங்க ஆமாம் நீ எப்படி நடுக்கரை 3ஆங்கரை போகிற அந்த மாதிரி இது வந்து குறுக்கரை அது வாங்கி தின்னுக்குதுங்க அதை சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சி திங்குதுங்க அதையும் தான் நீ வளர்த்து தான் இருக்குது நான் அவர் தான் பார்த்தேனே புத்தூரில் வாங்கி திருக்கு காலையில் புத்தூரில் நீ அந்த குக்கரை வாங்கி தின்னுருந்தேன் அப்புறம் வெஜிடேபிள் பிரியாணின்னு சொல்லி அது ஒரு பொட்டலை இருக்குது தஞ்சோடு இந்த நேற்று கொண்டு வந்து எங்கே விசேஷம் நேற்றுமா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சந்தேகம் எங்களுக்கு என்னென்னா அந்த விசேஷ வீட்டிலலாம் போடுவாங்களம்மா வெஜிடபிள் பிரியாணி அதே பிரியாணி தான் ஆனால் ஆறி போயிருந்துச்சு என்னது இது ஆறி போயிருக்குது
எங்கிட்ட 6 வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனதுல மீதி ஆகி கொடுத்து கொண்டு வந்து வச்சுட்டானான்னு பார்த்தா அப்புறமா அடுத்த நாள் காலையில் புள்ள வந்துச்சு. புள்ளைய கேட்டதுக்கப்புறம் நான் தாம்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மகன் சொன்னதுக்கப்புறம் தான் சரி பரவாயில்ல எங்கேயோ பரவாயில்ல. அப்பா விடிய மட்டும் தூங்காமல் இந்த வெள்ளக்காட்டுக்கு தண்ணி அடிச்சியா பக்கத்தில்? ஆமாம். அதாவது என்னன்னு தெரியல, மன உளைச்சலாகவே மனசு அப்படியே என்னத்தையோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது இப்போ நம்ம எந்திரிச்சு உட்காடுறோமா, எந்திரிச்சு உட்காந்து காலையில் ஒரு அந்த கதை தாண்ட கதை பேசிட்டு நம்ம முழிக்கிற முகத்தை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. எதுவுமே அன்றைக்கி நடக்கிற பொழுது எல்லாமே ஐயோ இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கில்ல? அப்படி நம்ம எந்திரிச்சு முழிக்கிற மூஞ்சா இருக்கட்டும், நமக்கு பரிச்சயமான மூஞ்சா இருக்கட்டும், நல்ல லட்சுமி கராட்சியமாக இருந்தால் பார்க்க ஒரு முகராசி கொஞ்சம் பேச விடலாம். ஏன்னா அதனால வந்து ஏதாச்சும் நமக்கு ஒரு முகராசி இருக்கணும், இல்லை கைராசி இருக்கிற மூஞ்சா இருந்தால் பரவாயில்ல. என்னவோ குண்டத்தில் போட்டு கறிக்கி விட்டாப்புல ஈயப்பாவை காய்ச்சி கம்பிய பாவை காய்ச்சி ஊற்றுன மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டு வெந்தும் வேவாமையும் நல்லது கெட்டது எல்லாமே ஒரே முறையே பார்க்குறோமா? எங்கே பார்த்தா அப்படி இந்த உட்காந்துருக்குதுல்ல அப்புறம் நீட்டா வந்துடுறியாடா? நான் வந்து எழுப்புறேன். என் வீட்டில் படுத்தாலும் வந்து எழுப்புறேன், உன் வீட்டில் வந்து படுத்தா சொல்லவா வேணும் உனக்கு? எங்கேயோ போய் குழந்தைகிட்ட கடி வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க மூஞ்ச பாருங்க நல்லா காமி வந்துடும். அது தெரியுங்களா இந்த இடம்? அது இன்னும் வரலம்மா. அது செத்து கொத்துனே செத்துருச்சாடி. கொலை நான் படுற பாட்டை விட்டுட்டா கொலை செத்ததை பற்றி கொத்துன ஒன்று செத்து போச்சாம்மா. அது பாவம். எத்தனை நாள் இந்த அது ஒரு குலவியாக பிறந்து அது என்ன பாவம் பண்ணுச்சோ. எத்தனை உடம்பு இருக்குது ஒரு தேகம், ஒன்றைய வந்து தொட்டு கொத்தி அது சாவணும்னு. ஐயோ கடவுள் எம்பெருமான் என்ன ஒரு படைப்பாக படைச்சிருக்குது ஆண்டவன் ஒன்றையே. சரி நான் ஒரு கடி ஒரு கையை கடிச்சு விட்டு அது வேணாம் குழவிக்கு அந்த கதின்னு எனக்கெல்லாம் பாரு அவ்வளோதான். கடிச்சா குறைச்சிக்கிட்டு தான் அழைவேன். இங்கேயே அப்படியே சுற்றி சுழண்டு படுத்துடுவேன். ஆமாம் சத்தம் படாமல் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல. சொல்ல அந்த கதையை மறந்துட்டேன் பாருங்க. இந்த ஊருக்கு வந்தோம் நம்ம சாலப்பட்டிக்கு. அப்போ வந்த உடனே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கணும்னு சொல்லி சுற்றி காமிக்கிறவங்க. பின்னாடி தோட்டம் நெல் போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பயிர் போட்டிருக்காங்க, வெங்காய பயிர் நட்டுருக்காங்க, புடலங்காய் செடி போட்டிருக்காங்க, அப்புறம் கடலக்காய் செடியெல்லாம் போட்டிருக்காங்க. மக்களே அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்காமல் நேராக கூட்டிகிட்டு போய் மயானத்துக்கு அந்த மயானத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இதுதான் நம்ம ஊர் சுடுகாடு அப்படின்னா. ஐயா அப்படி எதுவும் நான் பேசலை. என்னம்மா நம்ம ஊர் சுடுகாட்டை பார்க்குறேன், எதுவுமே நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு எதுவும் ஒன்றா கூட நேரம் அங்கேயே வந்துட வேண்டியதான் அப்படின்னு. ரொம்ப பக்கம் சும்மா அப்படி நடந்து போகிற தூரம் தான். என்ன ஒரு 300 மீட்டர் கூட தான், 300 மீட்டர் தான் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நடந்து போகிற தூரம். அதான் நான் சொன்னேன் நாளைக்கு ஒன்றுன்னா நல்லா கடவுள் புண்ணியத்தில் அப்படி ஏதாச்சும் ஒன்றுன்னா எங்கேயும் அட்ரஸ் தெரியாமல் அலைகிறதுக்கு நேராக அங்கே கேட்டே வந்துட்டோம்னா நீ நாங்கள் வார வரைக்கும் அங்கே இருக்காத, நேராக அங்கே வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சிரிச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி அடித்து துரத்தி கூப்பிட்டு வராது. நீங்களே சொல்லுங்க மக்கள். கூட்டிகிட்டு வந்தேனா? ஆமாம் இரு நல்ல வாயான்னு மட்டும் பாருங்க சொல்லிங்க பாருங்க. நான் சொல்றத என்ன சொல்ல விடா, நான் சொல்ல விடா என்ன இருடா. நீ சொன்ன வார்த்தை காலையில 6 மணிக்கு சொன்னேன், 6 மணிக்கு சொன்னேன், 5 மணிக்கு அளவு விழுந்துருச்சு இது அப்படின்னு சொல்லி அடே கம்பெனி சும்மா சும்மா எதுவும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்து இங்கே வீட்டுக்கு தான் வந்தோம். வந்து காலையில் 6 மணிக்கு ஐயோ ஐயோ என்னடா நீ சொல்கிற, என்னடா நீ என்னப்பா அப்படின்னா. நானும் சரி ஐயோ எங்கள் அண்ணி தான் ஃபோன் அடிச்சிட்டாங்களாட்டுக்கு நம்ம பார்க்கலையோ அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஃபோனே வரல. அடுத்து பார்த்தா இவளுக்கு ஒரு ஃபோன் போகணும். யாருன்னு கேட்டால் சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஏம்மா காலையிலேயேம்மா அந்த இறந்தவங்க வீட்டில் இவனுக்கு ஃபோன் அடிச்சிருந்தான், அவங்க தாய் பிள்ளைக்கே கூப்பிட்ருக்குறாங்க. எப்படி அதுக்கு நான் கேட்டேன், ஏன்டா எப்போ பாருமா நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் ஃபோன் அடித்து எங்கே மாமா இருக்கிறேன்னு கேட்டோம்னா எம்மா நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு காது குத்துக்கு வந்திருக்கேன், ஒரு தாலி பிரித்து கட்ட வந்திருக்கிறேன், ஒரு வளைகாப்புக்கு வந்திருக்கிறேன், ஒரு பொண்ணோடு பார்க்க வந்திருக்கேன், ஒரு மாப்பிள்ளோடு பார்க்க வந்திருக்கேன், ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு ஊடு பாதுகாத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு புண்ணியதானத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் அறியும் எந்த வார்த்தையும் வராது.
எங்கே மாமா இருக்கிற இந்த இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் அடுத்து போனச்சு இன்னைக்கு எங்கே மாமா இருக்கு இந்த இன்னைக்கு ஒரு கருமாதி அடுத்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சுள்ள தேவசம் கும்பிட்றாங்க அப்புறம் எங்கே மாமா இருக்குது இன்னைக்கு 30 அப்புறம் இன்னைக்கு ஒரு 8 கும்பிட்றாங்க இதே தாமா இப்படி இருக்கிறவனுக்கு நேராகவே வீட்டில் ஃபோன் வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் நீ இருக்கையில தான் நான் அப்போ பொய்யா நான் சொன்னேன் நீ இருக்கையில தான் சொல்கிறேன் அப்போ தான் நான் சொன்னேன் ஐயோ இந்த பொட்டு கட்டி விட்டாங்களா இருக்கு இந்த ஊருக்குன்னு இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் முன்ன நின்று செய்கிறதுனால தான் மாமா கூப்பிட்றாங்கன்னு விட்டுட்டு மக்களை அப்புறமா போய் பார்த்தா அந்த நிலம்பரம்லாம் பார்த்துட்டு காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஏண்டி நான் ஊரை சுற்றி காமிக்க கூட்டிகிட்டு வந்தா நீ போய் எதை காமிச்சிட்டு வர எனக்கு அப்படின்ட்டு நீ கூட்டிகிட்டு போய் முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டைங்க வீட்டில் வந்து ஒரே சண்டையை போட்டுட்டு என்கிட்ட அப்படியா எப்படியான்னு சொல்லிக்கிட்டு அம்பளத்துட்டே கிடந்தாரு சரி விடுமாம்மா அப்படின்ட்டு அப்புறமா இன்னைக்கு வந்து மறுநாளத்தை எங்கள் மாமன் முன்னாடி சாப்பிடுச்சிட்டியே அடுத்து வந்து பாவம் உங்கள் மாமன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இதை பண்ணுண்டா எதிர்த்த வீடு அப்படி எடுத்த வீட்டுலேயே இந்த மாதிரி போய் என்ன நேரத்தில் அந்த மயானத்தில் வாய வச்சாலோ சாமி மக்களே சொல்லிட்டா அப்படியே அடுத்த இருவாரே நீ சொல்லிக்கிடுவாரே உடனே 2 நான் சொல்லி நீ இப்போ போன வேறு உனக்கு வந்துட்டு இருக்குது போன வேறு சும்மாவே இருக்கிறது இல்லைம்மா எங்கே பாரு என்னைய வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுறது அந்த பக்கம்லாம் சுற்றி வரைச்சி அப்புறம் போன் அடிச்சு ஏமாந்தி வந்தினா என் வீட்டில் ஒரு நாள் இருக்குது இதில் வேறு செல்லக்கிளி அம்மாவுக்கு இந்த வீடு வாசலாம் பிடிச்சிருச்சாம்மா 2 கல் மட்டும் எடுத்து போடணுமாம்மா அடுப்பு கூட்டி சமையல் பண்ண இந்த இடத்துல ஆமாம் போன ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு பாரு யாருன்னு பாரு ஒரு அல்லாவசத்தை கூட செய்தி வந்தாலும் வரும்ல உனக்கு ஆமாம் உனக்கு அதுதானே வருது அப்படின்னு சொல்லி முத நாள் அந்த கதை சும்மா அதே பேசிட்டு இருக்குது விடுறாங்க உன்னை பிடிச்சி உன் அழக ஒரு கட்டை வண்டி எடுத்து கையில் கொடுத்துட்டு ஐயோ கடவுளே அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனா ஊரே கேட்குதுமா நிற்கிது காட்டுக்கு அந்த வண்டியை காட்டுங்க அப்படியே காமிச்சிருங்க 98 எடுத்தது 26 வருஷம் 26 வருஷம் ஆகிப்போச்சுமா கரெக்டாக 30 வயசில் வேலை வாங்கியிருந்தால் 26 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு ஒரு ஆம்பளை வேலைக்கு போயிருந்தோம் பொம்பளை வேலைக்கு போயிருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க அது இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் இன்னும் அடிச்சுக்கிட்டு ஊர் சனத்து பாவத்தை வாங்கிக்கிட்டு என்ன ரோட்டில் போகும்போது ஒரு அமைதியாக போக வேணாமா மொத்தத்தில் மோசம் இரும்பு காது போட்டுருமாம்மா எப்படி கெடுப்பாங்க இதை நீ கூட தான் ஏதாச்சும் வண்டியை போட்டுடலாமா இந்த வண்டியோட சேர்த்து புரியுது இந்த வண்டியில் ஏறிக்கிட்டு போறீங்க அப்போ நல்லா இருந்தேன் இதில் உட்காந்துக்கு தான் என் கூட இருந்தேன் சொல்லுவா அந்த எதை சொன்னாலும் அடிக்கிறதுல ஏற்ற மக்களை கேளுங்க எதையும் என்னை ஒன்று பேச போட்டு அடிச்சிட்டேன் நல்லா உட்காந்து பேசிக்கும்போது ஸ்டோன் வலி மாதிரி வந்துடுச்சுமா மறுபடி 2 பேர் இளநியை பிடிங்கி குடிச்சிட்டு மாமா தான் வந்து என்ன தண்டுமா வாழைத்தண்டுலாம் வச்சு கொடுத்து வாழை மரத்தை வெட்டி விட்டு அதை தண்ணியை ஊற வச்சு தண்ணியெல்லாம் கொண்டு கொடுத்தாரு சாப்பிட சொல்லி அதெல்லாம் நல்லா பார்ப்பாரு மாமாவுக்கு ஒரு நேரம் தாய்க்கணும் ஒரு நேரம் பேய்க்கணும் அந்த மாதிரி இருக்குது என்னவோ பேய்க்கணும் இப்படி பிடிச்சி பிடுங்குவேன் புரியல பிடுங்குவேன் அழகு மாமே தொடக்கூடாது என்னைக்கு தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் நான் தொடாம யாருமா தொடு தொட்டு பேசாத யார் தான் அப்படி தொடுவா அது சொல்லு யார் தான் அப்படி நீ எதுக்கு தொடுவ தள்ளி உட்காரும் போது அந்த பக்கம் இன்னும் தனப்பாக்கியம் வரல அந்த உனக்கு நல்லா இருக்கு மெட்ராஸ் போயிட்டா அவளுக்கு தான்மா தனப்பாக்கியத்துக்கு மாமனுக்கு தான் 7ஆம் பொருத்தம் என் கூட பேசினா என்னடா அவ கூட உனக்கு பேச்சு நான் ஃபோன் போட்டு எங்கம்மா இருக்கிற வாமா வீட்டுக்குன்னு சொல்லுவேன் மக்களே அந்த சொல்கிற நேரத்துக்கு வாரதில்ல இந்தா கடைக்கு போயிட்டு 1 கிலோ பருப்பு 1 கிலோ பூண்டு வாங்கிட்டு வரமா அப்படிங்கிறது வரும்போது பார்த்தா 2 பேரும் ஜோடியாக வருது தனப்பாக்கி அப்புறம் அடிப்புனா அடிக்க மாட்டேங்களா மக்களே ஆமாம் நாகரிகமலை வந்துட்டு இருக்கிற மக்களே இன்னைக்கு சாயந்தரம் வந்துடுவா காலையில் வந்துடுவா வந்ததுக்கப்புறம் 2-3 கதை யோசிச்சு வச்சுருக்குறோம் இல்லைம்மா சொன்னோம்ல அந்த கதை அதுக்கு கரெக்டான கதாபாத்திரத்தை வந்து ஒரு ஆள் இல்லைம்மா இப்போது பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும் அதே மாதிரி அந்த கதைக்கு பிறந்த மாதிரி இருக்கும் வந்தாங்க போனவங்க இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எத்தனை வீடியோ போட முடியும் சொல்லுங்கள் நல்லா இந்த லட்சணத்துக்கு எத்தனை வீடியோ போட முடியும் நீங்களே சொல்லுங்கள் அதனால கொஞ்சம் 2-3 பேரை வர சொல்லியிருக்கேன் இப்படி வச்சுருக்கு நல்லா இருக்குது வாய்ப்பா கார்த்திகமார்கள் அலையிறாப்புல அணைஞ்சிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே நாளைக்கு வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக சூப்பரான ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் நாளைக்கு தைப்பூசம் இல்லை மாதிரி ஆற்றுக்கு போவேன் சார் முருகன் சாமி வரும் 22 அதில் போய் போடலாம் சரி வீடியோ
தைப்பூசம். அதனால் வந்து எல்லா சாமியும் எல்லா ஊருக்கும் வந்துருச்சு இல்லைங்களா நாளைக்கு. அதனால் முருகப்பெருமான் அழகென்றா முருகன் அப்படிங்கிற மாதிரி அந்த அழகான அந்த முகம், அந்த அமைப்பு எவ்வளோ வருஷங்கள் காலங்கள் ஓடினாலும் அந்த அழகனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி அந்த முருகப்பெருமான் வந்து வேல் இருக்க பயம் இல்லையா, வேல் இருக்க வினை இல்லை, வேலுண்டு வினை இல்லை. அந்த மாதிரி அவர் இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த தைப்பூச தருமா எல்லா கடவுளும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நாளைக்கு தைப்பூச திருநாள். எல்லோரும் பாத யாத்திரை போகிறவங்களும் பார்த்து போங்க. நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு கூட பாருங்கள், நியூஸில் போட்டிருக்காங்க, மொபைல்லேயும் நிறைய வந்துட்டுருக்குது. அதனால் பாத யாத்திரை போகிறவங்க ஒரு ஓரமாக போங்க, பின்னாடி பக்கமாக போக வேணாம், நம்ம எதிர் வர வண்டியை நோக்கி இப்படி போங்க, ஆப்போசிட்டில் நடந்து போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வண்டி வர்றதை பார்த்து நம்ம ஒதுங்கிக்கலாம், போனாலுமே யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக போங்க மக்களே. பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு தைப்பூசம். அந்த முருகப்பெருமானுடைய அருள் என்னோடய மக்கள் எல்லாத்துக்கும் கிடச்சி நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தோடு எல்லாருமே இருங்க. கண்டிப்பாக நாங்களும் கோயிலுக்கு வருவோம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம். எந்த கோயிலுங்கிறது இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னா பிள்ளைங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, நான் இங்கே நம்ம ஊரில் இருக்கேன். அதனால் பார்த்துட்டு ஒரு வீடியோவாக போடுற மக்களே பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த கடவுளுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி.